सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वातिकारुण्यास्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालंकृत शशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटित फलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोक त्रिभुवन शिवाभ्यां हृदि पुनः भवाभ्याम् आनंद स्फुरदनुभवाभ्यां नतिरियम्। श्लोकम वரைக்கும் பார்த்தோம். जालोग्रह सकल अमरादि भयदः श्वेलः कथं वा त्वया दृष्टः किं च करे धृतः करतले किं पक्वजम्बूफलं जिह्वायां निहितश्च सिद्धघटिका वा कंठदेशे वृतः किं ते नीलमणि विभूषणमयं शंभो महात्मन् वद। 32 श्लोகம் வரைக்கும் பார்த்தோம். நீலகண்ட லீலை சிவாவதார லீலைகள்ல வசத்தியான லீலையாக கருதப்படுவது நீலகண்ட லீலை. அந்த நீலகண்ட லீலையை பத்தி சொன்னார். நீங்க எப்படின்னு தெரிய மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்திரேவ கரியசி அப்படின்னார். விவேக் சூடாமணியில மோட்ச சாதன சாமர்த்தியம், மோட்ச சாதனங்கள் அநேக உலகத்துல இருக்கு. அது எல்லாத்துலயும் ரொம்ப வசதி கரியசி அப்படின்னா ரொம்ப அதுல வெயிட்டானது எது தெரியுமோ? பக்திஹீனர். ஆனா அந்த பக்தினா என்னன்னா ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் ஏவ பக்தி இருக்கிறது. நீங்க நினைக்கிற அந்த பக்தி இல்ல, உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் அனுதினமும் நினைப்பது இருக்கு தெரியுமா, அதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு நினைச்சார். அந்த பக்தி தான் வசந்ததான பக்தி, அது நிஷ்காமியமான ஒரு பக்தி இல்லையா? இப்ப இங்க நாம படிக்கின்றது சகாம பக்தி. இவர் சகாம பக்தியாக காணப்பட்டாலும் அதனுடைய தாற்பயம் என்ன? அந்த கரண சுத்தியை கொடுத்து எனக்கு அந்த நிஷ்காமிய பக்தியை கொடுங்க அப்படின்ற அர்த்தத்துல எழுதியிருக்கார். அதுக்கு சாதனையாகத்தான் இந்த நீலகண்ட லீலை சொல்லப்பட்டிருக்கு. நீலகண்ட லீலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஜுவாலோக்ரஹா, அது எப்படி இருக்கு? பயங்கரமான உக்ரமான ஜுவாலைகளால இருக்க அந்த காலகால விஷம் அப்படியே புகை வருது. தேவர்களும் அசுரர்களும் அதை கடையும் பொழுது அதுல இருந்து விஷம் வருது. அந்த விஷமானது எப்படி வருது அப்படின்னா புகையோட பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. சகல அமராதி பயதா, சகல தேவர்களும் பயந்துட்டு ஓடுறான் அங்கேருந்து. அவளால தாங்கவே முடியல, இதை பாக்குறதுக்கே முடியல, அப்படி பயந்துட்டு ஓடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமானவர் அங்க வந்தார். ஸ்வேலஹா கதம்பா, அதுக்கு எப்படிதான் கேன பிரகாரேன அந்த விஷத்தை அப்படி துவயா திருஷ்டஹா அப்படி பாக்குறார். பாக்குறதே ரொம்ப அவ்வளவு பயங்கரமாக இருக்கக்கூடியதை அதை பாக்குறதுக்கே ஒரு தைரியம் வேணும். இவர் பாக்குறார். பாக்குறது மட்டும் இல்ல, கிஞ்சக்கரே திருதஹா, அது கையில வேற எடுக்கிறார் சுவாமி. என்ன தைரியம் பாருங்க. அவர் அந்த விஷத்தை பார்த்தது மட்டும் இல்ல, கையில வேற எடுத்தார். கையில எடுத்தாரு, அதோட விட்டாரா அவருடைய லீலை. கரதலே கிம் பக்வ ஜம்பூ பலம். ஜம்பூ பலம் அப்படின்னா நாகப்பழம் இல்லையா?
பக்குவமான நாகப்பழத்தை எப்படி ஆசையா நம்ம கையில எடுப்போமோ சாப்பிடுறதுக்கு, அந்த மாதிரி எடுக்கிறார் சார் அந்த விஷத்தை. அது மட்டும் இல்ல, ஜிஹ்வாயாம் நிஹிதஸ்ச, அதை எடுத்து நாக்குல வேற வச்சுட்டு அது மட்டும் இல்ல, சித்த கடிகா, மெடிசின்லாம் கொடுக்கறதுக்கு இந்த சுகர் கோட்டட் கேப்சூல் கொடுக்கலாம், கட்டிக்கான்னாக்க மருந்தெல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படி போட்டு வாயில போட்டுக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி அதை போய் போட்டுண்டவா கண்ட தேசே பிருதஹா, அதை தன்னுடைய கண்ட தேசத்துல வச்சுட்டார். அதனால அவருக்கு ஸ்ரீகண்டன் அப்படின்னு, ஸ்ரீனா விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஸ்ரீகண்டன் அப்படின்னு பேர் வந்துடுது, நீலகண்டன் அப்படின்னு பேர் வந்துடுது. அது எங்க வருது, அது எப்படி அங்க வந்தது அப்படின்றதுக்கு சௌந்தரிய லஹரியில அம்பாளானவள் அம்பாளுடைய தாடங்கத்தினுடைய மகிமை தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, கராலம் யக்ஷேலம் கபலிதவதா காலகலனா நசம்போ தன் மூலம் தவ ஜனனி தாடங்க மகிமா. அம்பாளுடைய தாடங்க மகிமா அம்பாள் பார்த்து அலறி போயிட்டா. அது இவர் சொல்லல, இங்க சௌந்தரிய லஹரியில இதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. அவர் வந்து சாப்பிட்டோன்னா அவர் கொஞ்சம் கூட கவலைப்படல. அவருக்கு வயிற்றுக்குள்ள அத்தனை சுர நர கபகோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்திரம் ரம்யதேதம் திரிபுவனோபிஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. அப்படியே அவருடைய வயிற்றுக்குள்ள சுரர்கள் என்ன, நரர்கள் என்ன, ஊர்வனை என்ன, பரப்பனை இல்ல, மனிதர்கள் என்ன, எல்லாம் இருக்கா. இவர் பாட்டுக்கு அதை சாப்பிட்டாருன்னா இந்த உலகமே நாசமாயிடுமே அப்படின்னு அம்பாளுக்கு ரொம்ப கருணை ஆயிடுது. அந்த அம்பாள் போய் அதை தொட்டா சார், வெறுமை அந்த கழுத்தை தொட்டா, அம்பாள் தொட்ட உடனே அந்த விஷம் கீழேயும் வரல, வெளியிலயும் வரல, அப்படியே நின்று போச்சு. அது எதனால அப்படின்னா அம்பாளுடைய தாடங்க மகிமா. ஆத்துக்காருக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஸ்திரீகள் அந்த காதுல தோடு போட்டு இருந்தாலே, ஆனால் அந்த தாடங்கம் இருக்க, அதுதான் அவ ஆத்துக்கார காப்பாத்துறது. அதனுடைய மகிமை தாடங்க மகிமை. தாடங்க மகிமைன்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது திருச்சி திருவானைக்காவல் இல்லையா? திருவானைக்காவல்ல அந்த தாடங்க பிரதிஷ்டை ஆச்சாரியால் பண்ணது ரொம்ப ஃபேமஸா இருக்கு இல்லையா? அந்த தாடங்கத்தினுடைய மகிமை தான் இந்த சிவலீலையானது. அது போகாம அது என்ன ஆச்சு, கிம்தே நீலமணி விபூஷணமயம் அப்படின்னாரு. அயம் தே கிம் நீலமணி விபூஷணம், அது என்ன சார் உங்களுக்கு நீலமணி என்னமோ கழுத்துல போட்ட மாதிரி ஆபரணமானா அது அமையிறது, என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அதை எப்படிதான் அதை நீங்க பார்த்தீங்களோ, அதை எப்படிதான் கையில எடுத்தீங்களோ, அதை பழம் மாதிரி கையில எடுத்தீங்க, அதை மாத்திரை மாதிரி வாயில போட்டு இப்படியே அதை சோலா வேற பண்ணினீர்கள். அதை அம்பாள் வந்து தொட்டா அது அப்படியே நிக்கிறது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அம்பாள் தொட்ட இடம் எப்படி இருக்கும், அது அணிகலனா தானே மாறும். கிம் நீலமணி விபூஷணம் அப்படின்னாரு. இது நீலமணியினுடைய ஒரு பூஷணம் மாதிரி தான் இருக்கு. ஹே சம்பு மகாத்மன் அப்படின்னா, ஏ மகாத்மா, ஏ சம்புவே அப்படின்னுவார். சாதாரணமா மகாத்மா அப்படின்ற பதத்தை எப்ப யூஸ் பண்ணணும் நம்ம அப்படின்னாக்க, தன்னுடைய வீடு, தன்னுடைய மனைவி, தன்னுடைய தேசம் அப்படின்னு, தன்னுடைய நாடு இப்படின்லாம் இல்லாம உலகம் முழுக்கதையும் யார் தன்னுடைய ஆத்மாவோ நினைக்கிறானோ அவனைதான் மகாத்மான்னு சொல்றது. அப்பேற்பட்ட மகாத்மாவா இருக்க சிவபெருமான் தான் இல்லையா? அந்த சகல அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியாக இருந்து எல்லாருக்கும் படியளத்து கொண்டு இருக்கக்கூடிய அவருக்கு தானே மகாத்மன்ற பெயர் பொருந்தும், பரமாத்மா என்ற பெயர் பொருந்தும். அப்படிப்பட்ட ஹே மகாத்மனே வத, இது என்ன சாதாரண விஷயமா அப்படின்னு 32வது ஸ்லோகத்துல போன வாரம் பார்த்தோம். இப்போ என்ன பண்றார், இந்த கதாசிரவணம் அப்படின்னு இருக்கு இல்லையா, சிவலீலைகளை கேட்கறதுன்னு ரொம்ப வசதி. சௌந்தரிய லஹரியில சொல்லும் பொழுது டெய்லி அம்பாளுக்கு என்ன வேலை அப்படின்னா, சரஸ்வதியானவள் வீணையை வைத்து கொண்டு அந்த பரமேஸ்வரனுடைய லீலையெல்லாம் பேசிகிட்டே இருப்பா, அம்பாள் அதை கேட்டுட்டே இருப்பா. அப்படி கேட்டுட்டே இருக்கிற ஒரு சமயத்துல இவ சொன்ன, ஆஹா அப்படி சபாஷ் அப்படின்னு சொன்னான். உடனே அம்பாள் வீணை வாசிக்கிறத சரஸ்வதி நிறுத்திவிட்டாலாம். ஐயோ, இந்த குரலுக்கு முன்னாடி என்னுடைய வீணை எங்க எடுக்கப்படான்னு தன்னுடைய முன்னாடியெல்லாம் மறைச்சு விட்டாலாம் அந்த வீணையை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி அம்பாளுடைய ஆசை என்னன்னா, சிவலீலா ஸ்ரவணம், சிவசேவை இதெல்லாம் பார்க்கணும். நம்ம எல்லாம் பாகவதத்துல படிச்சிருக்கோம் இல்லையா? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு 9 விதமான பக்தி சொல்லியிருக்கு. இப்படி
சிரவணம், பகவானுடைய கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியது. இது யாரு எக்ஸாம்பிள்? சுகபிரம்மம் இல்லையா? கேட்டுட்டே இருந்தார். அவருடைய காலம் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் பண்ணார். அங்க அர்ஜுனன் என்ன பண்ணா, ரொம்ப பிரச்சனை வந்துருத்து. அவனுக்கு எதிர்க்க பார்த்தா தன்னை வளர்த்த பீஷ்மர் இருக்காரு, துரோவன் தனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த ஆச்சாரியன் இருக்காரு, துரோணர் இருக்காரு, கிருபாச்சாரியார் எல்லாம் எதிர்க்க உட்கார்ந்து இருக்கணும்னு அவனுக்கு மனசு ரொம்ப கலங்கிடுது. மனசு கலங்க ஆனோடனே என்னடா இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துட்டு, பகவான் இப்படி பிளே பண்றாரு நம்மளுடைய இவாளை போய் நான் எப்படி கொல்லுவேன், என்ன தோல்ல போட்டு வளர்த்தா அந்த எங்க தாத்தாவை போய் என்ன கொல்லு அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த சிச்சுவேஷனை. ஆனா அதுவும் ஆச்சாரியன் இல்லையா, குருவை விட வசதியான துரோணாச்சாரியார் அப்படி பிரியமா அவருக்கு சொல்லி கொடுக்காத வித்தியே கிடையாது, அர்ஜுனனுக்கு தெரியாத வித்தியே கிடையாது, அப்படி சொல்லி கொடுத்தவர் இல்லையா. கிருபாச்சாரியார் மூலமா தான் அவருக்கு துரோணரோட கனெக்ஷனே வந்து அவர் இருக்காரு. இப்படி எல்லாம் வசதியா இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லாம் தன்னுடைய கசின்ஸுடைய மாமனார்கள் மாமியார்கள் எல்லாம் மாமனார்கள் ராஜாக்கள் எல்லாரும் இருக்காங்க, ஃப்ரெண்டு ராஜா. இவாளெல்லாம் எப்படி அடிப்பேன்னு கலக்கம் வந்த பிறகு நமக்கெல்லாம் என்ன ஆயிருக்கும், இந்த கலக்கம் வந்துருச்சுன்னா கோபம் வந்திருக்கும் சாமி மேல. ஆனா அர்ஜுனனுக்கு வரல. அதுதான் அங்க விசேஷம். சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் பிரபன்னம் அப்படின்னு இக்கட்டுன்னு வந்ததுன்னா என்ன ஆயிடுனா அந்த சமயத்துல போல வேலை செய்யாது. ஆனா அவனுக்கு அந்த சமயத்துல ஸ்பார்க் ஆச்சு பாருங்க. அர்ஜுனன் உடனே உட்கார்ந்தான், முட்டி போட்டான், அவ காலில் விழு, கிருஷ்ணா சரணம், நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னான். இப்ப என்ன ஆச்சு, சிஷ்யன்னு ஒருத்தன் வந்து உட்கார்ந்துட்டான்னா குருவனுடைய வேலை அவனுக்கு நோ சொல்றதுக்கான ரைட் குருவுக்கு கிடையாது. அதனால அந்த சிஷ்யனை எப்படியாவது தயார் பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு லாஜிக்கெல்லாம் சொல்லி, அப்பா உனக்கு கீர்த்திக்கு இது கட்ட பேருப்பா, நீ ஆத்மா ஆங்கிள் பார்த்தாலும் நீ சண்டை போட்டுதான் ஆகணும், நீ வந்து க்ஷத்ரிய தர்மம்னு பார்த்தாலும் பண்ண வைக்கணும், இதுக்கு முன்னாடி வந்து பகவானுடைய கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கணும், புரிஞ்சாதான் அவனுக்கு மனிதர்களை புரிஞ்சுப்ப, வாருன்னா என்னன்னு புரிஞ்சுப்ப, மனிதர்களுடைய வாழ்க்கைன்னா என்ன புரிஞ்சுப்பான்னு அழகா அவருக்கு 700 ஸ்லோகத்துல என்டையர் வேதாந்தத்தையும் அப்படியே சொல்லி கொடுத்து, வாழ்வியலையும் சொல்லி கொடுத்தார், கர்மயோகத்தையும் சொல்லி கொடுத்தார், உபாசனா யோகத்தையும் சொல்லி கொடுத்தார், ஞான யோகத்தையும் சொல்லி கொடுத்தார் இல்லையா. இவெல்லாம் எக்ஸாம்பிள் நமக்கு சிரவணத்துக்கு. கீர்த்தனம், நாரதனுடைய பக்தி நமக்கெல்லாம் தெரியும். அவருடைய ஒரே வேலை என்ன, அந்த இறை பக்தி தான் அவருக்கு. அதுக்கப்புறம் ஸ்மரணம், சதா சர்வகாலமும் பிரகலாதன் பகவானையே நினைச்சு கொண்டிருந்த, ஒரு நாள் கோபத்துல கேட்டா இங்க இருப்பாரான்னு கேட்டா அவன் நினைப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு க்ஷணத்துல அவதாரம் எடுக்கிறார் நரசிம்மர் இல்லையா. எல்லா ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மாதிரி லேட்டா 1 வருஷம் 12 மாசம் ராமருக்கு இல்லையா. கிருஷ்ணருக்கு இங்க இருந்து போய் ஒரே 8வது குழந்தையா போயிது. எவ்வளவு கதை நம்ம எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு. 10 ஸ்கந்தம் வெயிட் பண்ண நீங்க பண்ணணும். நமக்கு அங்க பிறந்து அது வளர்றது, அதனுடைய லீலைகள் எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் கிடையாது, க்ஷண நேரத்துல அவதாரம். அதுதான் அந்த பக்தியினுடைய பெருமை இல்லையா, ஸ்மரண பக்தியினுடைய பெருமை. அதுக்கப்புறம் பாத சேவனம் இல்லையா. பார்க்கடல்ல யோக நிதிரையில இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு அம்பாள் காலை பிடிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கக்கூடிய லட்சுமி தேவி இருக்கால, இதை விட பாத சேவனத்துக்கு ஒரு பக்தி நமக்கு கிடைக்குமா. அதுக்கப்புறம் அர்ச்சனம் இல்லையா. பிருத்து மகாராஜா எப்படி அந்த அர்ச்சனை பண்ணாருன்னு அது விஸ்தாரமா அவனுக்கு எப்படி முக்தி கொடுத்தாருன்ற விஷயம் பாகவதத்துல சொல்லியிருக்கு. அப்புறம் அக்ரூரம் மாதிரி ஒரு கிருஷ்ண பக்தரை நம்ம பார்க்கவே முடியாது இல்லையா. அவர் தான் வந்தனம் அப்படின்னா அவருடைய நமஸ்காரம் தான் இது வரைக்கும் நமக்கு பெரிய நமஸ்காரம்ன்றது. யாருடைய நமஸ்காரம்? அக்ரூரனுடைய பக்தி தான். அக்ரூர வந்தனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். தாசியம், நம்ம ஆஞ்சநேயர் இருக்கவே இருக்காரு, சுந்தரகாண்டம் படிச்சவாளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. அந்த தாசிய பக்தின்றது எப்பேற்பட்ட பக்தி அது. அப்படி கண்ணுல என்ன பாஷ்பவாடி பரிபூர்ண லோச்சனம் மாரித்தின் நமத ராட்சசாந்தகம் அப்படின்னு இருக்கக்கூடிய அவர். அப்புறம் சக்கியம் இல்லையா. சக்கியம் எவ்வளவு பேர் இருக்கார் இல்லையா. அர்ஜுனனே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கார், சுதாமா இருக்கார். இப்படி சக்கிய பக்தி பண்ணவர்கள் அவருக்கு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வாமனர் ஆத்ம நிவேதனம். அந்த பலி சக்கரவர்த்தி அவர் 3 அடி நிலம் கேட்டான்றதுக்காக தன்னையே தன் குலத்தையே எத்தனையோ பேர் அந்த சுக்கராச்சாரியர்லாம் அங்க வான் பண்றாரு, என்ன அசட்டுத்தனம் பண்ணாதன்னு. அதெல்லாம் கிடையாது. ஐ வில் கிவ் எவ்ரிதிங். எனக்கு தானம்னு வந்துருச்சுன்னாக்க கமிட்மெண்ட் தான் அப்படின்னு பண்ணா இல்லையா. இப்படி 9 விதமான பக்திகள் நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச பக்திகள். இப்படி அதை இப்ப சொல்ற அந்த சிவபக்தியை சொல்ற பாருங்க. 33வது ஸ்லோகம். நாலம்பா
சகுர்தேவ தேவம் பவதஹ சேவா நதிர்வா நுதிஹி பூஜா வா ஸ்மரணம் கதா ஸ்ரவணமபி ஆலோகனம் மாத்ருஷாம் சுவாமி स्वामिन्ने अस्थिर देवतानु शरणायासेन किं लभ्यते का वा मुक्तिः इतः कुतो भवति चेत् किं प्रार्थनीयं तदा नालं वा सगुदेव देव भवतः सेवा नतिर्वा नुतिः पूजा वा स्मरणं कथा श्रवणमपि ஆலோகனம் மாத்ருஷாம். ஏ சுவாமின்னே, ஈஸ்வரா சிவபெருமானே என்ன அப்படின்றாரு. ஹே சுவாமின்னு சகுருதேவ தேவ பவதஹா, ஒரு தடவை இல்லையா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னாரு பகவத்கீதையில. நான் உங்க கையில இந்த நிறைய பூ போடுறது, இந்த நிறைய சொல்லி வாய்க்கிலேயே சொல்றது, வேதத்தை அப்படி சொல்லி இப்படி சொல்லி கனமா ஜடையா இதெல்லாம் யாரும் கேட்கவே இல்லை உங்களை. ஒரு நிமிஷம் சிவாய நமகான்னு அந்த பக்தியோட அந்த வில்வத்தை என் தலையில போடு, ஒரே ஒரு உத்தரவி ஜலத்தை என் தலையில ஊத்து, அவ்வளவுதான் அவர் கேட்கறது இல்லையா. பத்திரம் புஷ்பம், ஒரே ஒரு திராட்சை பழம் இருக்காதா ஆத்துல, ஒரு நெல்லிக்காய் பழம் இருக்காதா, அதை எனக்கு நேவேதம். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் இல்லையா, இது இவ்வளவுதான் கேட்கிறோம். ஒரு பத்திரம், ஒரு புஷ்பம், ஒரு பழம், ஒரு தோயம், இது இருந்தா போதும். உன்னுடைய பக்தியை தான் நான் பாக்குறேனே தவிர உன்னுடைய குவான்டிட்டியை நான் பார்க்க, பெரிய பூஜை அப்படியே பூவா போடு பண்றதெல்லாம் நான் ஒத்துக்கொள்ளவில்லைப்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி இங்க சொல்ற பகவான் ஆச்சாரியார் சொல்றார், சகுர்தேவ தேவ பவதஹா. பாருங்க, ஒரே ஒரு சமயமாவது அப்படியே அந்த பகவானுக்கு மனசார நமஸ்காரம் பண்றது இல்லையா. சகுர்தேவ ஒரே தடவை அவருக்கு பண்றது. அது ஏதோ இவன் ஒண்ணும் பண்ணல, இவனுடைய சிவ சேவையானது ரொம்ப பெருசாலாம் இல்ல. எல்லாம் அங்க மகாருத்ரம் நடக்கிறது, அதிருத்ரங்கள்லாம் நடக்கிறது, அதுல போய் இவனால முடிஞ்ச சேவையே பண்றான். அப்படி போய் உட்கார்ந்து அவளுக்கு ஏதோ எடுத்து கொடுக்கறதுன்னு இந்த சாதாரண சிவ சேவை, அது ரொம்ப சாதாரண பக்தி இல்லையா. யார் வேணாலும் பண்ணக்கூடிய பக்தி, ரொம்ப எல்லாம் சிவனை பத்தி எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சகிருது இவன் பண்ணாலே சிவன் ரொம்ப ஆஷ்டுதோஷி இல்லையா, அவர் ரொம்ப மனசு குளிர்விடுவார். அது மட்டும் இல்ல, சகுருதேவ தேவ பவதஹா, பவதஹா உம்முடைய சகுருதேவ சேவா, ஒரு தடவை பண்ணக்கூடிய சேவையே ரொம்ப வசதி. அதை விட என்ன தெர்வா, இப்ப நமஸ்காரம் பண்றான் இல்லையா, எப்பொழுதும் அப்படியே நமஸ்காரம் பண்றான். அதை பண்றதுனாலயே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல்கள் ஏற்படுது. சிவசேவா பண்ணா, அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணான். இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த ருசி கண்ட புனையா போயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பக்தி அவனை அறியாமலேயே அந்த சிவனுடைய பாதார விந்தத்துல அப்படி மனசாயிடுச்சு. திருப்பி படிக்கலாமா, ருத்ரம் படிக்கலாமா, கோவிலுக்கு போலாமா அப்படின்னு அவனுக்கு ஆசையானது வர ஆரம்பிச்சது. சகிருத் சேவா நதிஹி, ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணா. நுதிஹி, இப்ப என்ன ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லணும் அவரை பத்தி இல்லையா அப்படின்னு அவனுக்கு வந்துட்டு. அதற்கு பிறகு போன உடனே இது என்ன ஆச்சு, இப்படி ஸ்தூல சரீரத்தினால சேவை பண்ணா, அப்புறம் நமஸ்காரம் பண்ணா இந்த உடம்ப வச்சுட்டு, அதுக்கப்புறம் தன்னுடைய வாயை வச்சுட்டு அவர் மேல ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்காம நம்ம சிவாபியாம் நவயவனாபியாம் பரஸ்பரா சிருஷ்டபுத்தராபியாம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் இல்ல. நாகேந்திர ஆராய திலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய அப்படின்னு சிவபக்தியினால ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். இதற்கு பிறகு இப்ப என்னாச்சு, சிவ பூஜையில அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. சிவ பூஜை பண்றான் இல்லையா, ரொம்ப பிரமாதமா சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது அவனுக்கு. சிவ பூஜை பண்றான், டெய்லி பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்ன அதுக்கப்புறம் ஸ்மரணம் அப்படி பார்த்தான். ஒரு வாத்தியார்கிட்ட போனான், எனக்கு பஞ்சாட்சரி உபதேசம் பண்ண சார், ரொம்ப ஆசையா இருக்கு, இந்த சிவ பூஜை பண்ணா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஆபீஸ் சம்பாதிக்கிறதெல்லாம் போதும் சார், இதுலதான் புத்தி போறது, எனக்கு இதை நான் மாறிவிட்டேன், ஆகையினால நீங்க எனக்கு ஒரு பஞ்சாட்சரி உபதேசம் பண்ணுங்க, நான் சதா சர்வகாலம் ஜபம் பண்ணிட்டே இருக்கேன். அது இல்லாம பண்ணா அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். பூஜை பண்ணணும்னா மந்திரோபதேசம் வாங்கணும். அது இருந்தாதான் எப்பொழுதுமே ஸ்மரணம் பண்ணி கொண்டே இருக்க முடியும், சிவாய நமஹான்னு. அதற்கு பிறகு கதா ஸ்ரவணம் அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம் பாருங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீலகண்ட லீலையை கேட்கறது,
பகவான் இந்த பினாக்கியோட சண்டை போட்டது, அப்புறம் மான் தோல் எப்படி வந்தது, உமா சகாயம் பரமேஸ்வரம் அப்படின்னு ஏன் சொல்றது, உமா சகாயத்தோட ஏன் அவரை சொல்றது அப்படின்னு அவனுக்கு எல்லாத்தையும் கேட்கணுன்ற ஒரு ஆசையானது ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு இல்லையா, அது அந்த கதாசிரவணத்துல ஒரு ஈடுபாடு வருது. இந்த ராமாயணம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, வால்மீகி ஆதிகவியினுடைய ராமாயணம். அதை ஒரு தடவை கேட்டுட்டோம்னா யாருக்காவது அந்த ஆசை தீர்றத வருஷம் ராமாயணம் படிக்கணும்னு ஆசை வந்து அந்த ஸ்ரீராமநவமி வந்துட்டுனாக்க எல்லாருக்கும் தூக்கி வச்சுட்டு அவனுக்கு என்ன ஆசை வருது, ராமாயணம் படிக்காம இந்த உலகத்துல இருக்க முடியுமா, இந்து சனாதன தர்மத்துல இருந்துட்டு வால்மீகியினுடைய ராமாயணம் படிக்காம இவ்வளவு நாள் மூச்சு விட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு பயம் வந்துடுறது இல்லையா. அது என்ன, அந்த கதாசிரவணத்தினுடைய வேல்யூ. ராமாயணம், பாரதத்தினுடைய அந்த கீதா பாராயணம், இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனது ஏற்படுது. அது அடுத்த ஸ்டேஜ். இப்படியே அவனுக்கு புத்தி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாருங்க, அந்தகரண சுத்தி வருது, அந்தகரண நைசல்யம் வருது, அதுக்கப்புறம் வேதாந்த சிரவணம் வருது, சிவபக்தியானது எங்க கொண்டு சிவக்கே ததேகோ வசிஷ்டா சிவக்கேவலோகம், நானே அந்த பரபிரம்மம் அப்படின்றத இடத்துக்கு கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், ஆலோகனம் மாதிரிஷாம். ஆலோகனம் அப்படின்னாக்கா வேதாந்திக் இல்லையா, அதுல அவலோகனம் பண்றான், அந்த சாஸ்திர புஸ்தகத்தை அவலோகனம் பண்றான்னு எடுத்துக்கலாம். அல்லது சாதாரணமாக என்ன எடுத்துக்கலாம், அவனுக்கு ஒரு ஆசை வருது, என்னடா இது சூத சம்பீத புக்ல சொல்லியிருக்க, இது என்ன புராண காலத்திலேயே வந்த கோவில் விருத்தாச்சலம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு, விருத்தகிரீஸ்வரர். அது அங்க சூத்த சமயல சொல்லியிருக்கு, கோவில்னாக்க விருத்தகிரீஸ்வரரை பார்க்கறதா. அங்க போய் அந்த மணிமுத்தாறுல போய் ஒரு 3 நாள் இருந்து அங்க பண்ணக்கூடிய தானம், அங்க பண்ணக்கூடிய தீர்த்த யாத்திரை, அதுதான் உலகத்திலேயே ரொம்ப வசதி. அதை பண்ணாதான் சிவஞானமானது ஏற்படும். இல்ல ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம், அத்வைத ஞானம் வரணும்னாக்க சிவபக்தி வரணும். சிவபக்தி வரணும்னாக்க எங்க போகணும்னு சொல்லியிருக்கு, விருத்தகிரீஸ்வரருக்கு போகணும். இல்ல காலஹஸ்தியும் புராண காலத்து இதெல்லாம் இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 12 துவாதச ஜோதிர்லிங்கம் அது இது ஏதோ அவளுக்கு தெரிஞ்சு அந்தந்த புராணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா, தப்பு இல்லை. ஆனா புராணங்களே சாந்தத்திலேயே ரொம்ப வசதியா சொல்லப்பட்ட கோவில்கள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த விருத்தாச்சலம், அதுக்கப்புறம் காலத்தீஸ்வரர், அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சிதம்பரம் இல்லையா. இப்படி அது வரைக்கும் போக வேண்டாம். மயிலாப்பூர்ல இருக்கோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது என்ன, அந்த கபாலீஸ்வரரை பார்க்காம இருக்க முடியாது இல்லையா. அப்படி ஒரு பக்தியானது ஏற்பட்டு விடுகிறது. இப்போ எத்தனை விதமா பாருங்க. முதல்ல சகுதேவ சேவா, சிவ சேவை, அதுக்கப்புறம் நதிஹி நமஸ்காரம், அதுக்கப்புறம் நுதிஹி, நுதிஹினா ஸ்துதிஹி ஸ்தோத்திரம் சொல்றது, அப்புறம் பூஜா, அதுக்கப்புறம் ஸ்மரணம், அதுக்கப்புறம் கதாசிரவணம் 6, 7வது தர்சனம். இவ்வளவு பண்றான். நான் அலம்பா அப்படின்னா, நான் அலம்பா பதாதா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா, சுவாமின்னு அஸ்திர தேவதானு சரண ஆயாசேன கிம் லப்யதே அப்படின்னு கேக்குறாரு. ஆஹா, என்ன இந்த தேவர்கள்லாம் இருக்காங்களே, அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, நான் என்னுடைய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காயம், வாக்கு, மனசு எல்லாத்துலயும் அந்த சிவனுக்கு ஈடுபடுத்துறேன். என்னுடைய செயல்கள் 3 வழியா தான் இருக்க முடியும். காயவாங்மன காரியமுத்தமம், பூஜனம் ஜப சிந்தனம் கிரமா, பூஜனம் ஜப வேதாந்த சிந்தனம். இதுக்காகத்தான் நமக்கு காயம் உடம்பு கொடுத்திருக்காரு பகவான், வாக்க கொடுத்திருக்கார், மனசை கொடுத்திருக்கார் அப்படின்னு ரமணர் சொல்றாரு இல்லையா. இந்த 3த்தையும் அதுக்காக தான் கொடுத்திருக்கார். இதெல்லாம் நான் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேல இப்ப யோசிக்கிறார் அவர், இந்த தேவர்கள்லாம் இருக்காருல்ல, அவர்களுக்கெல்லாம் என்ன பெரிய தேவர் வாழ்க்கை, இங்க இருந்து அவ்வளவு பெரிய யாகம் பண்ணி அங்க போய் தேவர்கள் ஆணி எவ்வளவு நாள் இருந்தா அங்க போய் பயத்திலேயே உட்காந்து என்னைக்கு அந்த போஸ்ட் போகுமோ, 100 யாகம் பண்ணிவிட்டானா இந்திரனுக்கு இந்திர பதவி காலி இல்லையா. எவ்வளவு நாள் ரொம்ப ஒரு திலோத்தமா இல்லையா, இவனுடைய டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும். அங்க அமராவதியில எவ்வளவு நாள் இருக்க முடியும். சீனே புண்ணிய பத்தியலோகம் விஷந்தின்ட்டார் பகவான் இல்லையா. புண்ணியமானது க்ஷீணமாயிட்டு அங்கேருந்து தள்ளி விடுவான். இது ரொம்ப கஷ்டம். நீங்க சாதாரண ஏழையா இருந்து கீழே விழுந்தீங்கன்னு வச்சுங்க, 3வது படிக்கட்டுலயே விழுந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்க முதல் மாடியில இருந்து விழுந்தா அதோட கஷ்டம், 2வது மாடியில இருந்து விழுந்தா அதோட கஷ்டம், சொர்க்கத்துல இருந்து கீழே விழுந்தா
ரொம்ப கஷ்டம். அப்புறம் அடுத்து வர பாப ராசிய இவன் அனுபவிச்சாக்கணும் இவனுடைய கர்மால. அதனால இந்த புண்ணியம்ன்றது பெரிய பாபம்னு வேதாந்தத்துல அதனாலதான் சொல்றது. பாபிஸ்தானுக்கு கூட ஈஸி முக்தி வந்துடும். இந்த பகவான் அங்க பாகவதத்துல சொன்ன மாதிரி 3 ஜென்மால தீர்த்துட்டு இவன் போயிடலாம். இந்த புண்ணியம் பண்றவன் மாதிரி எத்தனை ஜென்மா ஆச்சுன்னாலும் இவனுக்கு ஒரு அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரம், அந்த சரீரத்தை வச்சுட்டு ஒரு புண்ணியம் பண்ணுவான், பக்தி பண்ணுவான், அதுக்கு திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரம், இப்படி சரீரம் மேல சரீரம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படி வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்படி தேவர்கள்லாம் அங்கேருந்து அவருடைய வாழ்க்கை நம்மளை விட ரொம்ப அஸ்திரமான ஒரு வாழ்க்கை. அஸ்திர தேவதா அனுசரண ஆயாசேன அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆயாசத்தை பார்த்தா கிம் லப்யத்தே, இவர்கள்லாம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அப்படின்ட்டார் இல்ல. உங்களுக்கு இப்படி இருந்தா போதுமே, அந்த தேவர்களை எல்லாம் இல்லையா ஒரு மனசோட தேவர்கள் உபதேவர்களை எல்லாம் நாடி நம்ம எதுக்கு அலையணும்? ஆயாசமாக போய் அந்த தேவதையை பூஜை பண்ணி இந்த தேவதையை பூஜை பண்ணுன்னு இப்படி ஏன் சார் கஷ்டப்படணும்? அதெல்லாம் பெஸ்ட்ன்றது நமக்கு நன்னா தெரியறதோ இல்லையா? கிம் லப்யத்தை, அதனால எனக்கு என்ன சார் கிடைக்க போறது? என்னால எனக்கு இருக்கார், சிவன் இருக்கார், நான் இருக்கேன். எங்களுடைய பக்தி சோ பர்சனல், எனக்கும் பகவானுக்கும் தான் கனெக்ஷன். இப்படி இருக்கக்கூடியனா காவா முக்தி எது முக்தி குதோ பவதி, இது எப்படி சார் வருகிறது? அந்த முக்தியானது, இந்த ரகசியமானது என்ன? அந்த அவலோகனம் சமண மனன நிதித்தியாசனம் மூலமாக கிடைக்கக்கூடியது இருக்க, அதுதான் ஜீவ பிரம்ம சாட்சா்காரத்தினால வரக்கூடியது அல்லவா இந்த முக்தி. அந்த முக்தி குதோ பவதி, வேற உபாயத்துல சிவபக்தியினாலதான் அந்த முக்திக்கு சாதனமாக இருக்கிற காரணத்தினால அது இருக்கும் பொழுது, அந்த உபாயத்தினாலதானே இருக்கும் பொழுது கிம் பிரார்த்தனீயம் ததா, என்ன பிரார்த்தனீயம் ததா அப்படின்னாரு. உங்ககிட்ட என்ன பார்க்கணும்? பகவானே இல்லையா, என்னை போன்றவர்கள் ஒரு தடவை உங்களை நமஸ்கரித்தாலே, உங்களை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணாலோ, பூஜை பண்ணாலோ, தியானம் பண்ணாலோ, உங்க கதையை கேட்டாலோ, உங்க தரிசனம் செய்தா அது போதாதா? இதை விட்டுட்டு என்ன இதெல்லாம் இல்லாம எப்படி சார் முக்தி ஆனது வரும்? எப்படி அந்த கர்ண சுத்தி ஏற்படும்? எப்படி எனக்கு முக்தி ஆனது வரும்? அதுக்காக போய் நிலையற்ற தேவர்களை போய் அஸ்திரமா இருக்காங்க அவர்களெல்லாம் போய் தேடிட்டு நான் ஏன் போவானு அப்படின்னு அவர்களை வழிபடுவதும் யாராவது வேண்டுவானு உங்ககிட்ட நீங்களே இருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது பக்கத்திலேயே இருக்கு, எங்காவது பக்கத்திலேயே அவர் இந்த மன்னார்குடி ராஜதாசிகள் சொல்றார் இல்ல, பக்கத்திலேயே நமக்கு பலசரக்கு கடையில உங்களுக்கு கோடவுன் ஷீட்ல என்ன பிரைஸுக்கு கிடைக்கிறதோ அது இங்கேயே கிடைக்கிறது பக்கத்துல இருக்குன்னா, நான் இங்கேருந்து எதுக்கு பாரிஸுக்கு ஓடணும் வாங்கிட்டு வரதுக்குன்னு தெரியலையே. அந்த மாதிரி முழு முதல் கடவுளாக அங்க கிருஷ்ண இவரே கணபதியே இருக்காரு, அவரே ஒரு முழு தெய்வம் இல்லையா. அவரை போய் வழிபட்டாலே போதும், அவரை வழிபட்டுட்டு பாக்கி தெய்வங்கள்லாம் வழிபடுறதுன்னு சொல்றாரு. பிள்ளையார் பூஜையை பண்ணிட்டு சிவ பூஜை பண்ணு, பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு நீ வரலட்சுமி பூஜை பண்ணு, பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பூஜை பண்ணு, பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு ராமநவமி பூஜை பண்ணுன்னு சொல்றாரு. அது கரெக்ட் தான், பக்தி இல்லைன்னு சொல்லல. ஆனா நீரே இருக்கிற, உங்களை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போனா இதெல்லாம் பண்ண பலன் எனக்கு வந்து சேர்ந்துடுறது. ஆகையினால நீரல்லவா வசத்தின்னு அந்த மாதிரி இங்க இவர் சொல்றாரு, சிவ பூஜை பண்ணாம எல்லாமே கிடைக்கிறது. இதுல எதுக்கு இதர தேவதைகளால எனக்கு ஆக வேண்டியது என்ன அப்படின்ட்டாரு இல்ல. அதனால ஆக வேண்டியது ஒண்ணு இல்லப்பா, இந்த தேவர்கள் உபதேவர்கள் எல்லாம் நான் என்னத்துக்காக நான் அலையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா நாலம்பா சகுதேவ தேவ பவதா சேவா நதிர்வா நுதி பூஜாவா ஸ்மரணம் கதா ஸ்ரவணம் அபி ஆலோகனம் மாத்ருஷாம். மாத்ருஷாம் என்னை போலவர்கள், ஈதிருஷாம் மாத்ருஷாம், இந்த பிரயோகங்கள்லாம் நல்ல பிரயோகங்கள் சம்ஸ்கிருதத்துல. என்னை போன்றவர்கள் அர்த்தம் மாத்ருஷாம். சுவாமின்னே ஹே சுவாமின்னே ஹே சிவனே அஸ்திர தேவதா அனுசரண, இந்த நிலையற்ற தேவர்களை அனுசரிப்பதனால வரக்கூடிய ஆயாசம் கிம் லப்யத்தை, இதனால என்னத்தை நான் அடையப்படுகிறது? காவா முக்தி இதஹா, இதை விட ஒரு முக்தி எது சார்? இதஹா, இதை விட முக்தியானது என்ன சார் இருக்க முடியும்? குதோ பவதி யத்கிம் பிரார்த்தனீயம், எதை வேற என்ன நான் கேட்க போறேன் ததா? அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய பக்தி, நீங்கள் என் பக்கத்துல இருக்கும் பொழுது வேற என்ன சார் எனக்கு வேணும்? எனக்கு ஒண்ணுமே வேண்டாமே அப்படின்னு ஆச்சாரியால் ரொம்ப அழகா சொன்னா. லம்பா சகதேவ தேவ பவதா சேவான திர்வானுதி
பூஜா வா ஸ்மரணம் கதா ஸ்ரவணமபி ஆலோகனம் மாத்ருஷாம் ஸ்வாமின் அஸ்திர தேவதா அனுசரண ஆயாசேன கிம் லப்யதே காவா முக்திரித குதோ பவதி சே கிம் பிரார்த்தனீயம் ததா. அடுத்தது பகவானுடைய திருவிளையாடல் பற்றி சொல்றார். அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. என்னமோ ஆசைப்பட்டான் இல்ல, தெரியாத விஷயத்த அவன் பாட்டுக்கு பகவான் கிட்ட உங்களை எங்கெல்லாம் நான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அவர் எல்லாத்தையும் சொன்னார். அப்ப நான் சாம வேதங்கள்ல நான் சாமமாக இருக்கேன், நான் சேனர்கள்ல ஸ்கந்தனா இருக்கேன், வசுகளாக இருக்கேன், வாயுக்குள்ள இப்படி இருக்கேன், மலைகள்ல இப்படி இருக்கேன்னு எல்லா விஷயமும் சொன்னார். சொன்ன உடனே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளவு பக்தி யோக்கியமா இருக்காரு, இவரை நம்ம இந்த ஜென்மால பார்க்காம போயிட்டா என்ன பண்ணி எனக்கு கொஞ்சம் விஸ்வரூபத்தை காமின்னார். அவர் சொன்னார், அப்பா இந்த ஊனக்கண்ணை வச்சுருந்தா நீ விஸ்வரூபத்தை எல்லாம் பாக்குறதுன்றது நடக்காத, உனக்கு புரியும். அந்த விராட் ஸ்தோத்திரம் உனக்கு புரியும். சகசிர சீரிஷா புருஷ சகசிராட்ச சகசிரபாதுன்னு உனக்கு புரியவே புரியாது. நான் என்ன சொல்றேன்னு சும்மா நீ சொல்ல வேண்டியதுதான். அந்த 1000 கண்ணு 1000 கண்ணோட 1000 பாதத்தோட இருக்க 1000 தலையோட இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் புரியாதுப்பா அப்படின்னு இருந்தாலும் நீ கேட்கற. அதனால உனக்கு நான் தரேன். திவ்யம் ததாமிதே சக்ஷு, உனக்கு ஒரு திவ்யமான சக்ஷுஸ் தரேன். அது என்ன சக்ஷுஸ் தெரியுமோ இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல, வேதாந்தத்தின் மூலமாக இந்த விராட் ஸ்வரூபத்தையும் இரண்ய கர்ப்ப ஸ்வரூபத்தையும் ஈஸ்வர ஸ்வரூபத்தையும் மாயா ஸ்வரூபத்தையும் அறிந்தாலே ஆனால் நீங்க அந்த பிரம்மத்தை அறியலாம். நானே அந்த பிரம்மன்ற அறியலாம்ன்ற அந்த விஷயம்தான். அத பிகரேட்டிவா சொல்லணும், புரியுற மாதிரி சொன்ன எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக புராண ரீதியாக மகாபாரதத்துல இவனுக்கு விஸ்வரூபத்தை அவர் காண்பித்தார். காண்பிச்சா அவர் அதுல அந்த சம்பர்த்தாக்னின்னு ஒரு இதை காமிக்கிறார். அந்த காலாக்னியை காமிக்கிறார். அந்த அக்னி பழம்பு மாதிரி இருக்கு. அங்க பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இவனுக்கு. துரோணர், வீணர், பீஷ்மர் எல்லாம் சாகிறது வேற இவன் பாக்குறான். இந்த வாரில் நடக்க போற வார இவன் பாக்குறான். அதுல பல்லு கிடுக்குல எல்லாம் இந்த பவுடர் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரா இவனுக்கு தெரிஞ்சவாள்லாம் என்னடா இது இப்படி இருக்கான்னு பயப்படுறான். இதான் இப்படி தெரியாம கேட்டேன்னு அங்க பார்த்தா ஸ்வஸ்தி வச்சனம் பாடிட்டு ரிஷிகள்லாம் உள்ள போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறத பார்த்தோம்னா அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்பா வேண்டாம், நீ எனக்கு முன்னாடி எப்படி தரிசனம் கொடுத்தியோ அந்த தரிசனத்தை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றாரு. தேனைவ ரூபேன சதுர்புஜேன அப்படின்னு கேட்டாரு. அப்பா எனக்கு இந்த ரூபம் வேண்டவே வேண்டாம், உன்னுடைய விஸ்வரூபத்தை நான் பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுது. இப்படி என்ன இப்படி காலாக்னியா இருக்க, எங்க பார்த்தாலும் இருக்க. ஒரு டிவில ஒரு சுனாமியா நம்மளால பார்த்தான்னாக்கா நம்ம மனசெல்லாம் கெட்டு போறது. இவ்வளவு ஒரு ஆக்சிடென்ட பக்கத்துல பார்த்தா இருக்கு. இப்படி பிரளயத்தை போய் காமிச்சாருனாக்கா ஒரு பகவான் இவன் அடிபட்டு வேண்டவே வேண்டான்ட்டான். ஆனான்னு சொல்லிட்டு இவன் என்ன கேட்டான், உங்களுடைய அந்த ரூபத்தை காமின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அவன் என்ன பண்ணா சதுர்புஜேன அப்படின்னா. அப்படின்னா நமக்கு என்ன தெரியறதுன்னா, எல்லாருக்கும் பாக்கி பேருக்கெல்லாம் கோபிகள் எல்லாருக்குமே இவர் 2 கை 2 காலம் கொடுத்தா மாதிரி தான் நமக்கு சரித்திரங்கள்லாம் காணப்படுறது. சுதாமால இருந்து எல்லாருக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இந்த அர்ஜுனன் மாத்திரம் என்ன கேட்கறான், நீ எப்பொழுதுமே எனக்கு கொடுப்பிய அந்த தேனைவ ரூபேன சதுர்புஜேன அப்படின்னு சொன்னான்னாக்கா என்ன தெரியுதுன்னா, அர்ஜுனனுக்கு மாத்திரம் அவர் எப்பொழுதுமே 4 கையோட காட்சி கொடுத்திருக்கார் அப்படின்னு. அது ஒரு ஸ்பெஷல் சக்கிய பக்திக்கு அப்படி ஒரு மேன்மையை கொடுத்திருக்காரு அவர் இல்லையா அப்படின்னு தெரியுது. அப்படி அவளுக்கு மாத்திரம்தான் இந்த விஸ்வரூபம் காணப்பட்டது. அப்கோர்ஸ் இதனால பெனிஃபிட் அடைஞ்சவன் அங்க சஞ்சயன் இல்லையா? சஞ்சயனும் கூட பார்த்தான். அது மாத்திரம் இல்ல, திருதராஷ்டிரனுக்கு இதை சொன்னதுன்னா திருதராஷ்டிரனுக்கு ஓரளவுக்கு நம்மளாம் அப்படி கீதையை பற்றி புரியுற மாதிரி அவர் கொஞ்சம் பக்கத்துல நேர ஹார்சஸ் மவுத்துல இருந்து இதை நேர பார்த்த சஞ்சயன் மவுத்துல இருந்து அவர் கேட்டார் இல்லையா? அப்படி ஒரு சக்தியா கேட்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இது எப்படி இருக்கு அதுல சொன்ன மாதிரி இந்த பிரளயமானது பழசு போய் ஆகணும், புதுசு வந்தாகணும். மாதிரி ஒரு 4 யுகம் ஆச்சு. கிருதயுகம் ஆச்சு, திரேதாயுகம் ஆச்சு, துவாபர யுகம் ஆச்சு. இது வச்சு 43,20,000 வருஷம் ஆயிடுச்சுன்னாக்க இதெல்லாம் தேவர்களுக்கு ஒரு நாள் ஞாபகம் வச்சு, நம்மளுடைய ஒரு வருஷம் அவர்களுடைய ஒரு நாள். இப்படி ஆன பிறகு இதை ஒரு நாள் அழிக்கணும். அந்த அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் தைரியம் யாருக்கு இருக்கு?
யோக ஐஸ்வர்யத்தோட கூடின அந்த பகவானுக்கு தான் இருக்கு. அதை யாரும் நம்ம மாதிரி சாதாரண ஜனக மாம் அஜானந்தி மூடாகா மம யோகம் ஐஸ்வரம்ன்றார். நமக்கு புரியாத ஒரு ஐஸ்வரம், அதை வைத்துக் கொண்டு அவர் இந்த சம்பர்த்தாக்னி அப்படின்னு இந்த உலகம் முழுக்க அப்படியே பிரளயமா எரிக்கிறார் இல்லையா. அப்பேற்பட்ட சாமர்த்தியம் இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்ற விஷயத்தை இப்ப சொல்றார். கிம் கிம் ப்ரூமஹா தவ சாஹசம் பசுபதே கஸ்யாஸ்தி சம்போ பவத் தைரியம் சேத்ரிஷம் ஆத்மஸ்திதிரியம் ச அன்யை கதம் லப்யதே ப்ரஷ்யத்தேவகணம் பிரசன்முனிகணம் நஷ்யத் பிரபஞ்சம் லயம் பஷ்யன் பய ஏக ஏவ விஹரதி ஆனந்த சாந்திரோ பவான். ஆனந்த சாந்திரோ பவான், இதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா. அந்த பிரயோகமே ரொம்ப வசதியான பிரயோகம். அது பட்டத்தை ஆரம்பிக்கிறார். சாந்திரானந்த அவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசான அவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிப்பவசதே சஹஸ்ரேன நிகமசத சஹஸ்ரேன பாஸ்ய நிர்பாஸ்யமானம் பிரம்ம தத்துவம் சிவ தத்துவம் அப்படின்னு குரு பவன போரே அந்த பாக்யம் ஜனானாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த சாந்திர ஆனந்த பவான் பாருங்க, எங்க இருந்து அந்த சானந்த ஆனந்த பவான்ன்றது வந்திருக்குன்னு. ஆனந்த சிவானந்த லகரியில அது பகவத்பாதாளுடைய பிரயோகம். அது அப்படியே இந்த சாஸ்திரியத்திலேயே ஊறினாலும் பட்டத்திரி முதலியெல்லாம் அவர் சாஸ்திரஜம் இல்லையா, வியாகரணாதி சாஸ்திரஜம் இல்லையா, அவருக்கு அந்த ஆச்சாரிய பக்தி இருக்குன்னு நமக்கு சாந்திரானந்தன்ற அந்த வார்த்தை வேற எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இங்கதான் சிவானந்த லகரி இருக்கு, அவர் அதை கையாளுறாரு. அங்க இப்படி இருக்கக்கூடிய ஹே பசுபதே சம்போஹோ, இந்த முதல்ல கடைசி 2 பாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல் பாதத்துக்கு போன இருக்கு. பிரிஷ்யத்து தேவகணம் அப்படின்னாரு. பிரிஷ்யத்து அப்படின்னாக்கா நழுவுறது. எது நழுவுறது? தேவர்கள் எல்லாம் அப்படியே நழுவுறார்கள் பயந்துட்டு. இந்த பிரளயம் வருது, எல்லாரும் அந்த ஹாலஹால விஷத்தை பார்த்து எப்படி பயந்து ஓடினார்களோ அப்படி தேவர்களுக்கெல்லாம் தெரியுது. இந்த பறவைகளுக்கெல்லாம் சுனாமி வந்ததுன்னா தெரியறது இல்லையோ, அப்படி வசதியானவர்களுக்கெல்லாம் தெரியும், ஆஹா இந்த உலகம் அழிய போறது, ஒரு பெரிய ஊழி காற்று அடிக்கிறது, ஒரே நெருப்பு, எங்க பார்த்தாலும் தண்ணி அப்படியே பொங்கி வருது, இந்த உலகமே பிரளயத்துல மாட்டின்னு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஓடுறார்கள் இல்லையா, நழுவுகிறார்கள். கஸ்யாஸ்தி தேவகணம் முனிகணம், முனிகணக்கெல்லாம் இது தெரியறது. அதனால அவர்கள்லாம் என்ன பண்றார்கள், முனிவர்கள்லாம் பயந்து போயிட்டார். சாதாரணமா முனிவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், வேதம் தெரிந்தவர்கள், அவர்களாலேயே தாழ முடியல, இந்த பிரளயத்தை பார்க்க முடியல. பெரிய முனிவராக இருந்தவரும் திரசன்னு முனிகணம் அப்படின்னு ஆச்சாரியார். இந்த முனிகணங்கள்லாம் பயப்படுறாளாம். முனிகணங்கள்லாம் பயப்படுறது. நஷ்யத் பிரபஞ்சம் லயம், இந்த பிரபஞ்சமானது லயம் நாசமாய் கொண்டிருக்கக்கூடியதை பார்த்து தேவர்கள் பயப்படுகிறார்கள், முனிவர்கள் பயப்படுகிறார்கள். இதெல்லாம் எப்படி தெரியாது அப்படின்னா, நமக்கு இந்த 11வது சாப்டர் படிச்சாதான் தெரியாது இல்லையா. அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காணும் போது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, காலாக்னியினுடைய விஷயங்கள்லாம் இப்படி பார்த்து பஷ்யன் இப்படி இருக்கும் பொழுது, எல்லாரும் பயப்படும் பொழுது, ஒருத்தர் நிர்பயா ஏக ஏவ, ஒருத்தர் யார், நீ ஒருத்தர் தான் சுவாமி இல்லையா, பரமேஸ்வரன் ஒருத்தர் தான். நிர்பய பஷ்யன்னு நிர்பயா, இத பார்த்து கூட ஆனானப்பட்ட நரநாராயண ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அர்ஜுனனே பயப்படக்கூடிய ஸ்வரூபத்தை இவர் ஒருத்தரந்தான் பயப்படாம இருக்கார். பரமேஸ்வரன் ஒருத்தர் நிர்பயா ஏகையேவ, நீர் ஒருவர் தான் பயமே இல்லாமல் இருந்து கொண்டு விஹரதி ஆனந்த சாந்திரோ பவான், சம்பூர்ணமான ஆனந்தத்தோட அப்படியே விஹரகத்தியே அப்படியே போயிட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி போயிட்டு இருக்கீங்க. கண் எதிர்க்க இந்த சிருஷ்டியே போய் அந்த ஞானியினுடைய நிலை தான். கண்ணெதிர்க்க எது வந்தாலும் ஆத்மாராமனாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இங்க என்ன ஆச்சுன்னா என்ன இல்லையா, அவர் அப்பை தீட்சிதர் அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இல்லையா, உலகமே போயிட போதியா, அந்த ஊமத்தம்பூவை சாப்பிட்டேன்னாக்க உனக்கு பைத்தியம் பிடிக்கும், எனக்கு அதுதான் வேணும், பைத்தியம் பிடிக்கும் போது எனக்கு சிவபக்தி இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுங்க, இந்தாங்க இதுக்கு ஆன்டிடோட்டு
இத நான் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதை போட்டு என்ன பண்ணுங்க, நான் என்ன சொல்றேன் அந்த நிலை இல்லைன்றத நோட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் பிரமாணமா சிவபக்தி மேல எழுதினார். அப்பேற்பட்ட சிவபக்தி அப்பய தீட்சிதர் இருக்கு இல்லையா. அப்படி ஆனந்தமான சாந்தரானந்தமாக அவர் பாடின பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா. ஆத்ம விலாசம்னு ஒரு கிரந்தம் எழுதினார். அப்பேற்பட்ட விஷயமாக இருக்கக்கூடியது. இப்படி ஆனந்தமாக ஞானிகள் மாதிரி அந்த பரமேஸ்வரன் விஹரதி விளையாடின்னு இருக்காரு. அப்படிப்பட்ட கிம்பூமஹா தவ சாகசம், உங்களுடைய இப்பேற்பட்ட இந்த சாகசம் இருக்க, இத நான் என்னன்னு சொல்லுவேன். கிம் ப்ரூமஹா, ஏ சாகசம் பசுபதே, கஸ்யாஸ்தி சம்போ பவ தைரியம், கஸ்யாஸ்தி சம்போ தவ தைரியம், கஸ்யாஸ்தி உங்களுடைய மனதைரியம், கஸ்யாஸ்தி யாருக்கு சார் இருக்கும், யாருக்கும் இருக்காது. பவ தைரியம் தங்களுடைய தைரியம், ஈதிருஷம் ஆத்மனஹா ஸ்திதிரியம், இத இவ்வளவு விஷயம் ஈதிருஷம் பவ தைரியம் கஸ்யாஸ்தி யாருக்கு இருக்கு, தன்னுடைய இயம் ஸ்திதிஹி அந்யஹா கதம் லப்யதே, உங்களுடைய இந்த ஸ்திதியை யார் புரிந்து கொள்வார்கள், என்னை தவிர யார் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு எழுதினார். இந்த கால ஸ்வரூபமாக இது எழுதினார் இல்லையா. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, கட்டோபனிஷத்துல நச்சிகேதனுக்கு பகவான் சொல்றது, யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹா மிருத்யூர் யஸ்ய உபசேஷனம் க இத்தாவேத யத்ர சஹா. இப்படி பிராமணர்கள் சத்திரியர்கள் இவருடைய புத்தி பலம் புஜபலம்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களே உங்களுக்கு அன்னம் மாதிரி இல்லையா. அவருக்கு யமன் யாரு, இப்ப நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நச்சிகேதா, யமிதர்மராஜாவா இருந்து உனக்கு வேதாந்த உபதேசப்பட்டேன் நானே அவருக்கு ஊர்கா அப்படின்னா, எஸ்ய உபசேச்சனம் அப்படின்னா சட்னின்னு அர்த்தம், கூட தொட்டுக்கிறது. இதுதான் அண்ணன். பகவான் எல்லாரையும் முழுங்கக்கூடிய சொரூபம் உடையவர். நானே ஒரு ஊர்கா, என்ன இவர்கள்லாம் என்ன அன்னம் அப்படின்னு பிராமணர்கள் சத்திரியர்கள்லாம் இவருக்கு அன்னம். அப்படிப்பட்டவரை எப்படிப்பா அறிய முடியும், இத்தாவேத எத்தனை யாரால அறிய முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த உபனிஷத் வாக்கியத்தை தான் சொல்றாரு. எப்படி உன்னுடைய பெருமையை யாருப்பா அடிவார் அப்படின்னு சௌந்தர்ய லகரியில சொல்றார். ஏன் இப்படி பிருஷ்யத்தே தேவகணம் சத்ரன் முனி அப்படின்னு சொல்றாரு, பிரசன் முனின்னு சொல்றாரு. அது விரிஞ்சி பஞ்சத்வம் விரஜதி ஹரிராப்னோதி விரதிம் விநாசம் கீநாசோ பஜதி தனதோ யாதி நிதனம் விதந்திரம் மாஹேந்திரி விதிதரபி சம்மீலித திருஷா மகாசம்ஹாரஸ்மின் விஹரதி சதி தொத்பதிரசௌ அப்படின்ற ஒரு ஸ்லோகத்துல 26வது ஸ்லோகத்துல சௌந்தர்ய லகரே அப்பா அம்பாளை பார்த்து சொல்றா, பிரம்மாவானவர் இல்லையா, அவருக்கும் காலம், அவரும் உண்டானவர் தானே, பகவானால பிறகு அவருக்கும் ஒரு நாள் ஹிரண்ய கர்ப்பருக்கும் நாசம் உண்டு, அடுத்த சிருஷ்டி வரப்போறது, அடுத்த பிரம்மா வரப்போறார், அவரும் அழியக்கூடியவர் தான் இருக்கார். என்ன விஷ்ணு இல்லையா, அவருக்கும் ஒரு நாள் இருக்கு, குதிரனுக்கும் உண்டு. ஆனா ஆத்துக்காரர் இல்லையா, அது சொல்லல. அவர் ஆச்சாரியார் என்ன பண்றாரு, பிரம்மாவோட பிரம்மா விஷ்ணு அவர் என்ன பண்றாரு, பஞ்சத்வம் ரஜதி, அவரும் பஞ்சத்வம்னா அழிவை அடைகிறார். ஹரிஹி ஆப்னோதி விரதிம், ஹரியும் ஒரு காலத்துல மரணத்தை அடைகிறார், நாசத்தை அடைகிறார். விநாசம் கீநாசோ அப்படின்றார் யமன் இல்லையா, கீநாசா யமனுக்கும் அவருடைய போஸ்ட் காலி, பிரளயம் வந்துருச்சுன்னா போஸ்ட் காலி இல்லையா. அடுத்த இந்திர பதவி யாரு எல்லாம் டிசைட் பண்ணிடுவார்கள், எல்லாரும் போயாச்சு. ஆனா தனதோயாதி நிதனம், ஆனானப்பட்ட தனாதிபனாக இருக்கக்கூடிய நவநிதிகளை கையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த குபேரன் இருக்காரு, அவருக்கும் நாசம்தான். குபேரனபி நிதனம், மரணத்தை அடைந்துதான் ஆகணும். விதந்திரி மாஹேந்திரி இல்லையா, இந்த இந்திரர்களுடைய கூட்டம் இருக்க எல்லாமே சம்மீலித திருஷா மகாசம்ஹாரோஸ்மின், மகாசம்ஹாரம் இந்த மகா பிரளய காலத்துல வந்துருச்சுன்னாக்க எல்லாம் போயிடுவார்கள். ஆனா ஒருத்தரே ஒருத்தர் விஹரதி சதி தொத்பதிர செவ், உன்னுடைய ஆத்துக்கார நீங்க 2 பேரை தவிர பாக்கி எல்லாம் போகி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருக்கார். அதே மாதிரி சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபயஜரா மிருத்யுஹரணி விபத்யந்தே விஸ்வே
விதிஷதமகத்யா த்விஷதஹ இதி சதமகர் யாரு இந்திரன். சதமகம் பண்ணாதான் 100 யாகம் பண்ணாதான் அவனுக்கு இந்திர போஸ்ட். அப்படி இந்திரனும் அழிவுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது கராலம் யக்ஷ்வேலம் நீ என்ன பண்ண, உங்க ஆத்துக்கார கொடிய விஷத்தை போய் அவர் சாப்பிட்டார், அவருக்கு மாத்திரம் அந்த பவர் வந்துருமான்னு வராது. நான் சம்போ தன் மூலம் தவ ஜனனி ஹேமா தவ தாடங்க மகிமா, உன்னுடைய தாடங்க மகிமையானதுனாலதானே அவரே காப்பாற்றப்பட்டார் அந்த சிவனே அப்படின்னு சொல்லி இந்த காலகால ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய கிம் ப்ரூமஹா தவ சாஹசம் பசுபதே கஸ்யாஸ்தி சம்போ பவத்தைர்யம் சேத்ருஷம் ஆத்மனஹ ஸ்திதிரியம் ச அன்யை கதம் லப்யதே ப்ரிஷ்யத்தேவகணம் த்ரசன் முனிகணம் நஷ்யத் பிரபஞ்சம் லயம் பஷ்யன் நிர்பய ஏக ஏவ விரஹதி ஆனந்த சாந்திரோ பவானே. அவனுடைய திருவிளையாடல்கள் என்ன, நாங்க என்னன்னு சொல்றதுப்பா, உன்னுடைய தைரியம் உள்ளவர்கள் யாரு, உன்னுடைய நிலையை எப்படி அடையக்கூடிய எல்லா தேவர்களும் பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் கூட தன்னுடைய நிலையில இருந்து கீழே விழுந்து போவதை நாம அறிகிறோம். புஸ்தகங்கள்ல இருந்து புராணங்கள்ல இருந்து அப்படி இருக்கான். இந்த உலகமே அழியப்படமாக இருக்கிறது. ஆனா நீ மொத்தம் தன்னந்தனியாக ஏக ஏவ பயமில்லாமல் ஆனந்த சாந்திரானாக இருக்க கொண்டிருக்கல, என்னே உங்களுடைய நிலை அப்படின்னு ரொம்ப உலகாங்கிதம் அடைஞ்சு ஆச்சாரியார் அந்த சிவபக்தியினுடைய பெருக்கை காண்பிக்கிறார். யோகக்ஷேம துரந்தரஸ்ய சகல ஸ்ரேயா பிரதோத்யோகினஹ திருஷ்டா திருஷ்டமதோபதேஷ கிருதினஹ பாஹ்யாந்தர வியாபினஹ சர்வஜ்ஞத்வதயாகரஸ்ய பவதஹ கிம் வேதிதவ்யம் மயா சம்போ த்வம் பரமாந்தரங்கைதி மே சித்தே ஸ்மராம்யன்வஹம். யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னார். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னு ஆச்சாரியார் யோகக்ஷேமத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னார். யோகம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, அப்ராப்தஸ்ய பிராபணம் யோகா, பிராப்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமஹா. இந்த எல்ஐசியில போட்டுருக்கான் பாரு, யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னு இல்லையா. அவன் யோகக்ஷேமம் வஹாம்யஹம்னாக்க எதை சொல்லுகிறார்கள், கிடைக்காதது கிடைத்ததுனால் அதுக்கு பேர் யோகம். நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, அதை வச்சுக்க நம்ம பணம் வந்துட்டு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு இல்லையா, ஆத்துல யாரோ ஒருத்தர் பூஜா எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பாரு, அதை பத்திரமா நம்ம வெளியூர்லாம் போகாம டெய்லி பூஜை பண்ணி அதை காப்பாத்துறது அதோட கஷ்டம். கிடைக்கிறது ஒரு கஷ்டம், கிடைக்கிறத காப்பாத்துறது ஒரு கஷ்டம் இல்லையா. இது எல்லாத்தையும் அவர் யோகிகளுக்கு கொடுக்கிறார். யோகம் க்ஷேமம் அப்ராப்தஸ்ய பிராபணம் யோகா தத்ரக்ஷணம் க்ஷேமஹா அனன்ய தர்ஷினஹா ந ஆத்மார்த்தம் யோகம் க்ஷேமம் ஈகந்தே. ஆனா இந்த யோகக்ஷேமத்தை யாரு நாடுவதில்லை, இந்த வேதாந்திகள்லாம் இதெல்லாம் நாடுவதில்லை. அவர்கள்ட்ட ஏன் நகிதே ஜீவித்தே மரணேவா ஆத்மனின் கிருத்திம் குர்வந்தி கேவலமேவ பகவத் சரணாக. அவர்கள் பகவானுடைய சரணத்தை மாத்திர நீ என்ன கொடுத்தா எனக்கு என்ன, நான் என்ன பிச்சைக்காரனான்னு எனக்கு எட்டனா கொடுத்தா என்ன, கொடுத்துல என்ன பெக்கர் அப்படின்னு சொல்லி உண்மையான ஆத்ம நிவேதனத்தோட இருக்கக்கூடிய பக்தி பண்ணுகிறார்கள் இல்லையா. அதஹா பகவானேவ தேஷாம் யோகக்ஷேமம் மகதி. இப்படி பண்றவர்களுக்குத்தான் அவர் யோகக்ஷேமத்தை கொடுக்கிறார். யார் யோகமும் க்ஷேமமும் வாழா உன்னுடைய பாதமும் போறேன்னு நினைக்கிறாரோ அவருக்கு தான் ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணினார். யோகக்ஷேமம் மகாமியகம் சாதாரணமா அர்த்தம் சொல்ற, பகவான் யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். என்ன பண்றா, நிஷ்காமியமாக யார் பக்தி பண்ணுகிறானோ அவனுக்குத்தான் யோகக்ஷேமத்தை அந்த ஆச்சாரியானவன் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்படி பற்றில்லாதவர்கள் பகவானையே சரணடைத்தவர்களுக்கு தான் யோகக்ஷேம பாரத்தை பகவான் அவர் தாங்குகிறார் பகதி அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பட்டோபனிஷத்துல ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னு சொன்னார். சில பேர் என்ன பண்றாங்க, உபயோகம் சிலீதகா, நம்ம எல்லாம் மாட்டிட்டு முடிக்கிறோம்,
ஒரு பக்கம் பார்த்தா குடும்பம் இல்லையா, கிரகஸ்தனா மாட்டிட்டு நம்ம குடும்பம் நன்னா இருக்கணும், நம்ம நன்னா இருக்கணும்னு இந்த பக்கம். இன்னொரு பக்கம் வேதாந்தம் பார்த்தா என்னடா இது இப்படி போய் பிச்சை எடுக்கிற வாழ்க்கையை போய் நமக்கு வந்துருத்த, நம்ம போய் பகவான் கிட்ட எதை கேட்கணுமோ அதை கேட்க முடியாத நிலைமை இருக்கான்னு இதுக்கு ரெண்டுத்திலையும் மாட்டிட்டு முடிக்கலாம் பாருங்க. இதுதான் சம்சாரம். இதுல இருந்து நம்ம டிசிஷன் ஒண்ணு எடுத்து ஆகணும். எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க பகவான் கிட்ட கூட பூஜை பண்ணிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருந்து ஏட்டனா பிச்சை எடுக்கிறது தொழிலா போச்சு உங்களுக்கு. பகவான் கிட்ட அதை கொடு, இதை பொண்ணு கல்யாணம் கூட, அதை கொடு, இதை கொடுன்னு வயசாச்சு, பசங்க எல்லாம் முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா இன்னும் நீங்க வீட்டுல இருந்தா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா. அங்கேருந்து நீங்களா மரியாதையோ கெடுத்துக்காம போகணும். போய் இந்த கர்மாலாம் வேணாம்பா, இதெல்லாம் நீ பாத்துக்கோ, நான் போறேன், நான் போய் இனிமேல் பட்டு நமக்கு இருக்கிறது உபாசனை தான். இந்த கர்மா, இந்த மீமாம்சா பிரச்சனை இதெல்லாம் வேண்டாம். இங்க மேல போறது, தேவர்கள் ஆகணும் இப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது. இந்த ஜென்மாவை கடை தேடி இன்னொரு வயத்துக்குள்ள போகாம இருக்க வேண்டியதை பண்ணணும் அப்படின்றத ஸ்ரேயஸ் அப்படின்னு இது ரெண்டு தெரியறது இல்லையா. ஸ்ரேயஸ் அபியுதயமாக இருக்கக்கூடிய பிரேயஸ். இந்த நாந்தி சிராதங்கள்லாம் அபியுதய சிராதங்கள்லாம் பண்றோமே, இதெல்லாம் எவ்வளவு நாள் பண்ணிட்டே இருக்கிறது. இந்த கர்மாவில ஈடுபாடு எவ்வளவு நாள் வச்சுக்க, மேல போக வேண்டாமா? கர்மாவனால உங்களுக்கு நிலை அமிர்தத்துவம் கிடைக்குமா? உங்களுக்கு எந்த கர்மா பண்ணாலும் அதுக்கு ஒரு பலன் வரும். அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு நீங்க பிறக்கணும். இப்படியே சுழண்டுட்டே இருந்தீங்கன்னா எப்பதான் முன்னுக்கு வருதா? இது கடைசி சான்ஸ். இந்த மனுஷ ஜென்மா கடைசி இருக்கு. இந்த ஜென்மாலையும் போய் நான் கர்மாலையும் உட்காந்துட்டேன்னா அப்புறம் அடுத்த ஜென்மா எனக்கு என்ன ஜென்மான்னு தெரியாது. மாடா பிறந்தேன்னாக்கா இன்னும் எவ்வளவு நாள் ஆகும். அதனால இதை விட்டுடுங்க. புத்தி சக்தி வரும்போது பிரேயஸும் தெரியறது, ஸ்ரேயஸும் உங்களுக்கு தெரியறது இல்லையா. ஸ்ரேயஸை நாட வேண்டும். பிரேயோ மந்தா யோகக்ஷேமம். இந்த யோகக்ஷேமத்தெல்லாம் மந்தர்களாக இருக்கிறவர் தான் விரும்புவார்கள்ப்பா. ஸ்ரேயஸ விரும்புவதற்காக தான் உங்களுக்கு பகவான் இன்டெலெக்ட கொடுத்திருக்கார். இப்படி ஒரு ரொம்ப நாளா நீங்க பண்ண சிவபக்தியினுடைய காரணமாக உங்களுக்கு ஒரு குரு கிடைக்கிறார். அந்த குருவின் மூலமாக சாஸ்திர பிரஜை கிடைக்கிறது. சாஸ்திரத்தின் மூலமாக உங்களை நீங்கள் அறிகிறீர்கள். அதுதானே முக்கியம். இதற்காகத்தானே இது. அதுக்கு பேர் தான் உண்மையான யோகக்ஷேமம். இந்த ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதுதான். பிரேயோ மந்தோ யோகக்ஷேமா வினீதே. இவர்கள்லாம் அதையே வர்ணம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் பகவான் கிட்ட போய். ஸ்ரேயஸ யாருமே கேட்கப்படுறதுப்பா, நீ என்கிட்ட வந்திருக்கிய அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ரசிகாதனை பார்த்து. ஆஹா, நீ வந்து ஸ்ரேயஸ அஸ்தித்தியக்கே நாயம் அஸ்தித்தியக்கே அப்படின்னு போய் நிச்சயமா சொல்லு நீ அப்படின்னு வந்தான். அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்நியத்திர பூதாட்ச பவ்யாட்ச எஸ்தத் பஷ்யசி தத்வத. நீர் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பிரம்ம ஞானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை எனக்கு சொல்லு. சில பேர் சொல்றாங்க ஏஎம் பிரேதே விசிகித்சா மனுஷிய. சில பேர் செத்து போனோம்னா ஒண்ணு இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க, மேல போறதுன்றாங்க, அதுன்றாங்க. அதை பத்தி சொல்லுன்னார் அவர். இதெல்லாம் நீ கேட்காதப்பான்னாரு. தேவர்களுக்கே இது தெரியாத விஷயம். உடனே அந்த பாயிண்ட பிடிச்சான். தேவர்களுக்கே தெரியாதுன்ற சொல்லி அப்ப உங்களுக்கு தெரியுமோ இல்லையா, எனக்கு சொல்லுங்க. அப்படியா, உனக்கு அது தரேன், இது தரேன், உனக்கு ஒட்டகம் தரேன், குதிரை தரேன், பசுக்கள்லாம் தரேன், நான் எதுவும் எனக்கு வேண்டாம். அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நீயே வச்சுக்கோ. உன்னுடைய செல்வங்கள்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வேண்டியது என்ன, ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தார். ஸ்ரேயஸை பத்தி சொன்னார் இல்லையா. அதை யோகக்ஷேமத்தை இப்படி புரிஞ்சுக்கணும். ஸ்ரேயஸாகவும் இருக்கு யோகக்ஷேமமானது, சாதாரணமாகவும் புரிஞ்சுக்கணும். யோகக்ஷேமத்தை பகவான் தராருன்னு புரிஞ்சுக்கணும். யோகக்ஷேமத்தை எப்ப தருவார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரேயஸை யார் நாடுகிறானோ அவனுக்கு இந்த யோகக்ஷேமத்தை பகவான் தருகிறார்ன்ற ஒரு சீக்கிரத்தை அதை முதல்ல சொல்லிட்டு இதனுடைய இந்த ஸ்லோகத்தை அடுத்த 35வது ஸ்லோகத்தை அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி.